ஹலோ ஹாப்பி பர்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தீயவர் கொலை நடுங்க மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படம் இந்த ஃப்ரைடே தியேட்டரில் ரிலீஸ் ஆன ஒரு படம் தான் அது. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுன், ஐஸ்வர்யா ராஜேஷ், வேலா ராமமூர்த்தி, பிரவீன் ராஜா, பிராங்க் ஸ்டார் ராகுல், ராம்குமார் கணேசன் இவங்கெல்லாம் மெயின் லீட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு பரத் அஸ்மிகன் மியூசிக் பண்ணியிருக்காரு. டெபியூட்டன் டேரக்டர் தினேஷ் லக்ஷ்மணன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் ஜானரில் எடுக்கப்பட்ட ஒரு படமே சொல்லலாம். ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் ஜானரில் எடுக்கப்பட்ட ஒரு படம். ஸோ இந்த படத்தோட கதைன்றது வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட ஸ்டார்டிங்கில் மர்மமான முறையில் ஒரு 2 பேர் வந்து இறந்து போகிறாங்க. மெயினாக ஒருத்தர் ஸ்டார்டிங்கில் வந்து இறந்து போகிறாரு ஒரு பிரிட்ஜு கிட்ட. அவர் ஏன் இறந்து போனாருன்ற அந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண இந்த கேளம்பாக்கம் இன்ஸ்பெக்டராக இருக்கக்கூடிய இவர், நம்ம சென்னை கேளம்பாக்கம் இன்ஸ்பெக்டராக இருக்கக்கூடிய இவர் அர்ஜுன் வந்து வராரு. ஸோ இந்த கேஸ்க்குள்ளே வந்தோன்னா நிறையா லூப் அண்ட் லீட்ஸ் கிடைக்குது. இதுக்கப்புறம் என்ன நடந்தது, இந்த கொலைகளுக்கான காரணம் யார், இதுக்கான பின்னணி யார் அப்படின்றது அவர் வந்து அதுக்கான ஒரு ஃப்ளாஷ்பேக்காக போய் அதை வந்து கண்டுபிடிக்கிறாரு. ஸோ ஃபைனலாக அந்த கில்லர் யாருன்றதை கண்டுபிடிச்சாரா இல்லையா, அந்த கில்லர் மூலம் நல்லவரா கெட்டவரா அப்படின்றது தான் படத்தோட மிதிக்கிறது. ஒரு யூஸ்வலான இந்த மாதிரியான ஒரு மிஸ்ட்ரி இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் ஜேர்னலில் இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் அது. யூஸ்வல் ஸ்டோரி தான். இந்த மாதிரி ஸ்டோரியில் நிறைய படங்கள் பார்த்துருக்கோம். அந்த கதையை முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். படத்தில் ஒரு யூஸ்வல் டெம்ப்ளேட் தான் இது. ஸோ மெயினாக அதில் வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுன் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. ஆஸ் யூஸ்வல் அந்த ஆக்ஷன் சீன்ஸாக இருக்கட்டும், அவரோட மேனரிசம், அவரோட பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், ரொம்ப நல்லா நீட்டாகவே நடிச்சிருக்காரு. ஐஸ்வர்யா ராஜேஷ் அவங்க பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நேச்சுரலாக இருந்தது. ஸோ இந்த படத்துலேயே அவங்க ஒரு 4-5 சீன்ஸ் தான் வராங்க, முக்கியமான ஒரு சீன்ஸ். அதுவும் கூட ஸ்டன் சீன்லாம் நல்லா பண்ணுறாங்க. அவங்க பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்தது. மெயினாக அந்த ஸோ அவங்களுக்கும் அந்த ஒரு ஹேண்டிகேப் குழந்தைங்களுக்குமான அந்த ஒரு பாண்ட் அதெல்லாம் சூப்பராக இருந்தது. படத்தில் ரொம்ப நல்லா நீட்டாக அவங்க நடிச்சிருந்தாங்க. அவங்க பெர்ஃபார்மன்ஸுமே நல்லா இருந்தது இந்த படத்தில். வேலா ராமமூர்த்தி அவரும் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டராக ரோல் பண்ணியிருக்காரு. இவங்க கூட அவரும் ஸ்டன் சீன்லாம் பண்ணுறாரு. படத்தில் 2-3 ஃபைட் சீன் பண்ணுறாரு. நல்லா இருந்த அவரோட பெர்ஃபார்மன்ஸும். ஐஸ்வர்யா ராஜேஷ்க்கு ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் மாஸ்டராக ரோல் பண்ணியிருக்காரு. நல்லா இருந்த அவரோட கேரக்டர் இந்த படத்தில் வந்து. பிரவீன் ராஜா அவர் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யாவுக்கு பாய் ஃப்ரெண்டாக ரோல் பண்ணியிருக்காரு. அவர் கேரக்டர் ட்விஸ்ட்டாக இருக்கும். அது நீங்கள் ப்ரீ கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்படியா அப்படின்ற மாதிரி. அது அந்த கேரக்டர் நீங்கள் படத்தில் ஸ்டார்டிங் பார்க்கும்போது மாதிரி இருக்கும். பட் அது டுவர்ட்ஸ் அந்த ஒரு 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 ப்ரீ கிளைமேக்ஸ் மாதிரி போகும்போது அந்த கேரக்டர் மேலே உங்களுக்கு ஒரு கோவம் வரும். அந்த மாதிரியான ஒரு சீன் தான் வந்து ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர். அது நல்லா நீட்டாகவும் பண்ணியிருந்தாரு. அது மாதிரி ராம்குமார் கணேசன் அவர் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு கார்பரேட் வில்லன் மாதிரி ஒரு சின்ன வில்லனாக ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. அவருதுமே ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கான ஒரு கேரக்டர் தான். அவர் கேரக்டர் எனக்கு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த விஜய் சேதுபதி படம் இப்போ ஒரு படம் ஒன்று வந்தது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அனுராக் கேஷாப் கேரக்டர் ஒன்று இருக்கும். அதே மாதிரி தான் எனக்கு இவர் கேரக்டர் இருந்தது பார்க்குறதுக்கு. நல்லா பண்ணியிருந்தார் அவருமே. அதே மாதிரி வந்து இவர் ஆக்சுவலாக அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐ படத்தில் பார்த்துருப்பீங்க. குண்டா கண்ணாடி வச்சுட்டு வருவார் ஒருத்தர். அவர் அதே பிராங்க் ஸ்டார் ராகுல் அவரும் இந்த படத்தில் வச்சு தான் கேரக்டர் ரோல் பண்ணியிருக்காரு. அவர் காமெடி படம் ட்ரீட் பண்ணியிருக்காரு. பெருசாக எதுவும் ஒர்க் அவுட் ஆகல. ஜஸ்ட் ஒரு கேரக்டர் ரோல் பண்ணியிருக்காரு. நல்லா இருந்தது அவரு. அது மாதிரி பரத் ஆஸ்விகனோட மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் சாங்ஸ் அந்த அளவுக்கு எதுவும் பெருசாக இம்ப்ரெசிவாக இல்லை. பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஓரளவு கொஞ்சம் நீட்டாக இருந்தது. பெருசாக ஆஹா ஓன்னு கூட ஓரளவு நீட்டாக இருந்தவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர். அதே மாதிரி சரவணன் அபிமன்யுவோட சினிமாட்டோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அந்த படத்தில் அந்த டிஓ ஒர்க் இருக்கட்டும், ப்ளஸ் வந்து சுற்றி அந்த ஒயர்மாரில் சுற்றி சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய அந்த பில்டிங், அந்த ஏதோ ஒரு கழுகு வச்ச பில்டிங் மாதிரி ஒரு பில்டிங் எடுத்துருக்காங்க. அது என்ன பில்டிங்னு தெரியல. நல்லா அந்த இடங்களில் கேமரா ஆங்கிள்ஸாக இருக்கட்டும், ஸ்டன் சீன்ஸில் ப்ளஸ் ஸோ ஓரளவு நீட் அண்ட் நேச்சுரலாக இருந்தது. கேமரா ஆங்கிள்ஸ் எல்லாமே அவரோட ஜிஏ ஒர்க் எல்லாமே பிரமாதமாக இருந்தது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லாரன்ஸ் கிஷோரோட எடிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா படம் வந்து ஒரு 2 மணி நேரம் 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்குள்ள ரொம்ப ட்விஸ்ட் பண்ணிட்டு வந்து எடிட் பண்ணியிருக்காரு. படமே ஆல்மோஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ள தான் ஓடுது படம். ஸோ இந்த கதைக்கு இந்த ஸ்டஃப் போதும். இதுவே என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே அப்படின்னு தான் படுது. இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் கூட கொஞ்சம் ஒரு மாதிரி லேக் அடிக்க ஆரம்பிச்சிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ட்விஸ்ட் பண்ணிட்டா வந்து எடிட் பண்ணியிருந்தாரு. ஒரு பெருசாக நான் பார்த்தேன் படத்தில் ஒரு கட்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. அது மாதிரி டேரக்டர் தினேஷ் லக்ஷ்மணன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு மிஸ்ட்ரி கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லருக்கான ஒரு கான்செப்ட் தான் எடுத்துருக்காரு. இந்த மாதிரி கதைகள்லாம் நம்ம நிறைய படங்களில் பார்த்துருக்கோம். இதில் என்ன ஒரு பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணாருன்னு என்னை பொறுத்த வரைக்கும் வந்து கேட்டிங்கன்னா, ஸோ படத்தில் வந்து அந்த ஒரு ப்ரீ கிளைமேக்ஸில் வரக்கூடிய ஒரு ட்விஸ்ட்டு, அதை தவிர இன்னும் அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு ட்விஸ்ட் மட்டும் தான் கொஞ்சம் நான் டிஃப்ரெண்டாக இந்த படத்தில் டிஃப்ரெண்டாக சொல்ல முடியாது, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக நான் பார்த்தது. அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா உள்ள நிறைய லேக் இருக்குது ஃபர்ஸ்ட் ஹாஃபில். ஏன்னா எந்த ஒரு கேரக்டருமே பெருசாக ஸ்ட்ராங்காக எழுதலை. இப்போ ஐஸ்வர்யா ராஜேஷோட கேரக்டருமே ஒரு பெருசாக ஸ்ட்ராங்காக எழுதலை. ஸோ அர்ஜுனோட கேரக்டர் அதுக்கு மேலே அவர் கேரக்டர் அப்படியே ஜஸ்ட் ஏதோ ஒரு மாதிரி ப்ளே பண்ண விட்டுருக்காங்க. ஒரு ஹீரோ கேரக்டரே அவங்க ஸ்ட்ராங்காக எழுதாத போது அது எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க படம். மிச்சம் எந்த கேரக்டர்ஸுமே பெருசாக ஸ்ட்ராங்காக எழுது. ப்ளஸ் ஸ்க்ரீன் பிளேயுமே ரொம்ப டல்லாக ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக போகுது. ஒரு 20 இயர்ஸ் பேக் ஒரு இப்போ ஒரு கமர்ஷியல் படம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்தது யூஸ்வல் டெம்ப்ளேட்டில். இப்போ இந்த மாதிரி படங்கள்லாம் இப்போ நீங்கள் எவ்வளோ நல்ல படம் எடுத்தாலே ஆடியன்ஸ் வந்து இதெல்லாம் பழைய டெம்ப்ளேட் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போகிறாங்க. இது வந்து ஒரு 20 இயர்ஸ் பேக் போய் நம்ம அந்த டெம்ப்ளேட் எடுத்தால் இது எப்படி இருக்கும், இது அந்த மாதிரி தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி பெருசாக டேக் ஆஃப் ஆகலை. சரி ஓகே, அட்லீஸ்ட் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ வர படங்கள்லாம் அப்படி தான், ஒன்று ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்தால் செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு, இல்லை செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்தால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஹாஃப் பார்த்தேன். செகண்ட் ஹாஃப் அதுக்கு மேலே இருந்தது. லைக் அந்த ஒரு சின்ன ஒரு கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டை தவிர பெருசாக எதுவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. இப்போ 2 மணி நேரம் படம் கூட எனக்கு ஏதோ ஒரு 3 மணி நேரம் பார்க்குற மாதிரி ஃபீல் ஆச்சு. அப்படியே ஒரு மாதிரி டல்லாக தான் போச்சு படம். நானும் கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு தான் நினச்சேன். இந்த மாதிரி கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போவாங்கன்றது. பட் பெருசாக எதுவுமே இல்லாமல் பெரிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன் இல்லாமல் எதுவும் இல்லாமல் அது ஒரு சின்ன ட்விஸ்ட்டை தவிர மற்றபடி ரொம்ப சிம்பிளாக ஒரு பழைய கான்செப்டில் ஒரு படத்தை எடுத்து முடிச்சிட்டாங்க. ஈவன் ஸ்க்ரீன் பிளேமே அந்த பழைய ஸ்டைலில் தான் இருந்தது. புதுசாக எதுவுமே நமக்கு பெருசாக இல்லாத போது ரொம்ப ஒரு யூஸ்வலான ஒரு படம் பார்த்த மாதிரியான ஒரு ஃபீல் தான். இந்த படம் ரொம்ப போர் அடிச்சுன்னா ஒரு டைம் பாஸ் தேட்டரில் பார்க்கலாம், அப்படிலாம் ஓடிடி வந்தோம்னா அந்த படம் பார்க்கலாம். ஸோ
இந்த படம் வந்து பெருசா எதுவுமே இல்ல. பட் ஆனா ஒரு நல்ல கான்செப்ட் தான் இது. இன்னும் கொஞ்சம் நீட்டா ரைட்டிங்ல இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பண்ணியிருந்தாங்கன்னா பெட்டரா போயிருக்கும் இந்த படம். ஏன்னா இதே கான்செப்ட்ல பழைய நல்ல படங்கள் வந்திருக்கு. பல நல்ல படங்கள் வந்திருக்கு. ஸோ பழைய ஜஸ்ட் சின்ன கான்செப்ட் வச்சுட்டு கூட நம்ம ரைட்டிங்ல ஸ்ட்ராங்கா எதுனா படம் நல்லா போயிருக்கு. ரைட்டிங்ல மொத்தமா சொதப்புனது தான் இந்த படத்துக்கு ஒரு பெரிய மைனஸா நான் பார்த்தேன். ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப போர் அடிச்சுனா ஒன் டைம் பார்க்கலாம். ஓடிடில இருந்தா கூட பார்க்கலாம். தியேட்டர்ல போய் காசு கொடுத்து பார்க்குற அளவுக்கு ஒருத்தவங்க கேட்டீங்கன்னா என்ன பொறுத்தவரைக்கும் நான் என்ன சொல்லுவேன். இந்த படத்துக்கு ஒரு ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு வந்து ஒரு 4.5 கொடுப்பேன். அந்த அளவுக்கு ஒருத்தவங்க ரொம்ப ஒரு பிலோ ஆவரேஜான ஒரு மூவி தான் அது. சீரியஸா இந்த படம் நான் எதிர்பார்க்கல. மெயினா ஐஸ்வர்யா ராஜேஷ், அர்ஜுன் கிட்ட இருந்துலாம். ஏன்னா அர்ஜுன்லாம் பயங்கரமான ஆக்டர் அவரு. எதுக்கு இந்த மாதிரி ஸ்கிரிப்ட்லாம் சூஸ் பண்ணாருன்னு தெரியல. ஸோ மேபி கதையை மட்டும் கேட்டு சூஸ் பண்ணிருக்கலாம். பட் இது பெருசா எதுவுமே இல்ல இந்த படம். அவ்வளோதான் சொல்ல முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோட லிங்க் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை.